ஹலோ வணக்கம், வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இப்போ இன்றைக்கி என்னம்மா பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இந்த பரங்கிக்காய் ரொம்ப பெருசாக கிடச்சிது மார்க்கெட்டில். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தோம். பாதி யூஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான்வெஜ் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வீக் கழித்து பார்த்தா அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் அழுகிடுச்சு. அப்புறம் அப்படியே மெதுவாக கட் பண்ணால் உள்ளெல்லாம் பாதிக்கு மேலே வீணாக போயிடுச்சு. சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக இது ஃப்ரீசரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நல்லா இந்த இதில் சீவுறதில் நல்லா தோல் நல்லா சீவிட்டு பீஸாக நமக்கு ஃப்ரீசரில் வச்சது பாருங்க. இது என்ன விலையாக இருக்குது? இது ஐஸு ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பேக்கெட்டு எவ்வளோ நமக்கு சாம்பாருக்கு தேவையா, பொரியல் தேவையா, கூட்டுக்கு தேவையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அது குவான்டிட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 கவரில் கட் பண்ணி உள்ளே ஃப்ரீசரில் வச்சுட்டோம். நமக்கு சட்டுன்னு குக் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னு பிளான் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து இதை யூஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா விதை கூட இருக்குது. இது பெரிய பரங்கிக்காய்ங்கிறதுனால சைஸ் பாருங்கள், பெரிய பரங்கிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இந்த விதையெல்லாம் நல்ல முத்தின விதை. இதை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இதை உரித்து கூட சாப்பிட்லாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது, ரிச் ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து இருக்குது. இது சாப்பிடும்போது நல்ல டீப் ஸ்லீப் வரும். பிரெஸ்ட் கேன்சருக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த காய் ரொம்ப நல்லது. அது நிறைய பேருக்கு தெரியாது, பூசணிக்காய் தானேன்னு சொல்லிட்டு. இது போடாத கல்யாண வீடே கிடையாது. சாம்பாரில் போட்டால் அப்படி மணக்கும். கூட்டு பண்ணலாம். இதை பற்றி என்னென்ன கிச்சனில் செய்யலாம், சமையல் என்னென்ன பண்ணலாங்கிறத இனி வர வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி காய் குவான்டிட்டி சீப்பாக இருக்கிற நேரத்தில் வாங்கிட்டிங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு சட்டு நம்ம எப்போவாது சமையல் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த நேரத்தில் சட்டுன்னு எடுத்து நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இல்லாமல் சமையல் பண்ணி இதுவாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.